என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று 10 சம் பார்த்துருப்போம். இது வந்து 11வது சம். சரிங்களா? 11வது சம் என்ன சொல்றாங்க பாருங்க. 18 கிராம் அப்படின்றது 7.2 கிலோகிராம்ல எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ நமக்கு வந்து 1000 கிராம் 1000 கிராம் அப்படின்றது தான் ஒரு கேஜி. இது தெரியும் நமக்கு. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 7.2 கேஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிலோகிராம்ல 7.2 கேஜியை நம்ம கிராமா எழுதணும்னா 7200 கிராம்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ 7200 கிராம் அப்படின்றது தான் 100%. சரியா? என்ன கேட்குறாங்கன்னா வெறும் 18 கிராம் அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? இப்போ 18. சரிங்களா? அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம அடிக்கலாம்னா 18 18 4 18 72ன்னு வரும். சரிங்களா? 4 18 72னா 400 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் அடிக்கலாம். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸில் இருக்குல்ல அப்படின்றப்ப மேலே போணுச்சு அப்படின்னா இது கீழே ஒரு 1/4ன்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் 1 உள்ளே போட்டு 4 வெளில போடணும். 0 பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு ஜீரோ சேர்க்கணும். இது வராதனால இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துட்டு இங்கே ஒரு ஜீரோ சேர்க்கணும். ஓகே 10 அப்படின்றதே நமக்கு வரும் தானே. பாயிண்ட் வச்சு நம்ம ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னா 10ல் எத்தனை நாள் இருக்குது? 2 நாள் இருக்குது. 2 நாள் 8, பேலன்ஸு 2. ஆல்ரெடி புள்ளி இருக்கனால நான் இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன். 5 20 முடிஞ்சு போச்சா? ஆன்சர் என்ன அப்படி பாருங்க 0.25 அப்படின்றது நமக்கு ஆன்சர் ஆகும். புரிஞ்சதா? சம்முக்கான ஆன்சர் இந்த சம்முக்கான ஆன்சர் 0.25%. ரைட்டா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அதாவது ஒரு பொருளின் விலை 10% உயர்த்தப்பட்டு பின் 5% தள்ளுபடி அளிக்கப்பட்டால் கிடைக்கும் லாப சதவீதம் காண்க. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் AB/100 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாலையும் நம்ம போட முடியும். சரிங்களா? இந்த ஃபார்முலாலையும் என்ன பண்ணலாம் நம்ம போடலாம். பாருங்க 10% முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயர்த்தப்படுறாங்க. அப்போ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க 5% தள்ளுபடி. தள்ளுபடி அப்படின்னாலே மைனஸ் தான். அப்போ மைனஸ் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -5 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். முதல்ல ப்ளஸ் 10 அப்புறம் -5 அப்புறம் என்ன வரும் ப்ளஸ் 10 இன்ட்டு -5 டிவைடட் பை 100ன்னு வரும். சரிங்களா? 10ல் 5 போச்சுன்னா வெறும் 5 மட்டும் தான் இருக்கும். இது உள்ள மட்டும்னா 10 5 50 என்ன 50னா -50 டிவைடட் பை 100ன்னு வரும். இது ஒரு டைமு இது 2 டைம். சரிங்களா? அதனால் வருது இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10 5 50 50னா என்ன 50 -50. சரிங்களா? 50/100ன்னு வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் 5 -1/2. ரைட்டா? 2 மட்டும் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 10 - 1 = 9/2ன்னு வரும். சரிங்களா? இதை அடித்தோம் அப்படின்னா 4 2 8 மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா 2 10. அப்போ 4.5%. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5%. இதை வந்து இன்னொரு ஐடியா இருக்குது. இதை வேற எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு பொருளின் விலை 10% உயர்த்தப்பட்டு இப்போ ஒரு பொருளோட விலை 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோம். 10% உயர்த்தினாங்க அப்படின்னா 110 ரூபா ஆகும். அதானே 100 ரூபால 10% வந்து வெறும் 10 ரூபா தான். இப்போ 10 ரூபா நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா 110 ரூபாயா மாறிடும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 5% தள்ளுபடி அளிக்கப்பட்டால் அப்போ 110 ரூபா இருக்கு. 110 ரூபால 10% பார்த்தீங்கன்னா 11 ரூபா. இப்போ அதில் பாதி 5.5 ரூபா. சரிங்களா? இப்போ இந்த 110 ரூபால 5.5 ரூபா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பொருளை நம்ம 104 ரூபா 50 காசுக்கு விற்போம். சரிங்களா? அப்போ நமக்கு லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 50 காசு. ஸோ அதுதான் இந்த சம்பளம் கேட்டிருக்காங்க அப்படி. சரிங்களா? புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே நெக்ஸ்ட் வந்து 13th சம்மு. ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்படுகிறது பின் 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் இறுதியாக அந்த புத்தகத்தில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்டம் சதவீதம் காண்க அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம போன டைம் பார்த்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100 இந்த ஃபார்ம்னாலேயே இதை நம்ம போட முடியும். சரிங்களா? இப்போ போடலாமா? 30% முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா குறைக்கப்படுகிறது, அப்போ -30. அதுக்கப்புறம் 30% அதிகரிக்கப்படுகிறது, அப்போ +30. அப்புறம் -30 இன்ட்டு +30 டிவைட் பை 100ன்னு வரும். சரிங்களா? 30ல் 30 போச்சுன்னா 0ன்னு வரும். 3 9 அப்படின்னா -900. ரைட்டா? அப்போ கீழே 2 0 இருக்கு. இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா -9. அது -9ன்னு வந்திருக்கு. -9னா நஷ்டம் தான் நமக்கு. மைனஸ்னா நஷ்டம், ப்ளஸ் வந்துச்சுன்னா லாபம். இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் நஷ்டம் பார்த்தீங்கன்னா -9%. அப்போ 9% டிக்ரீஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய டி ஆன்சர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? எக்ஸாம் போகலாமா? நெக்ஸ்ட் சம்மு. ஒரு லிட்டர் எண்ணெய் விலையில 30% அதிகரிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு பின் 15% குறைக்கப்படுகிறது எனில் நிதி அறிக்கைக்கு முன் ஒரு லிட்டர் ரூபாய் 20 இருந்தால் தற்போதைய விலை என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? அதாவது ஒரு லிட்டர் எண்ணெயோட விலையை வந்து 30% வந்து முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 15% வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அப்படின்னா நிதி அறிக்கைக்கு முன்னாடி ஒரு லிட்டர் 20 ரூபாயா இருந்தா தற்போதைய விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 100 ரூபா இருக்கக்கூடிய ஒரு பொருளோட ரேட்டை 30% இன்க்ரீஸ் பண்ணா 130 ரூபான்னு வைக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 130ல் 15% நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அடிச்சிடலாம். 3 5 15 2 5 20ன்னு வரும். 13 2 26 13 3 39 3 5 15 2 5 10 13 3 39 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இதை நீங்கள் இந்த 20 ரூபா கூட நீங்கள் எடுத்து போடலாம். 20 ரூபா வச்சுக்கோம். 20 ரூபான்றது நமக்கு 100%. ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த 20 ரூபாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 0 0 அடிச்சிடலாம். இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். 2 6 ரூபாய். அதாவது 20 ரூபா இருக்கு. 20 ரூபா இருக்கக்கூடிய பொருளோட ரேட்டு 100%. என்ன சொல்றாங்கன்னா எண்ணெய் விலை வந்து 30% அதிகரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா 20 ரூபாவில் 30% எடுத்தீங்கன்னா 6 ரூபாய். அப்போ 26 ரூபா ஆகும் எண்ணெயோட ரேட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 15% கம்மி பண்ணுறாங்க. அப்போ இந்த 26 ரூபாவில் நம்ம 15% கண்டுபிடிக்கணும். 26 ரூபாவில் 15%. ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், 3 5 15 25 100 அப்படின்னு வரும். அப்போ 3 26. ரைட்டா? 20 40 60 78 டிவைட் பை 20ன்னு வரும். அதான் 26 3 டைம் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணோம்னா 10 2 20ன்னு வரும். 2 6 மிச்சம் 1 9 2 18ன்னு வரும். அப்போ 3.9 ரூபா என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ 20 ரூபாவில் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 ரூபா 9 காசு ஆட் பண்ணணும். அப்போ 23 ரூபா 90 காசு வருமா? இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்போம். பார்ப்போம் எங்கன்னு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வரும் என்ன அப்படின்னா 26 ரூபா. இந்த 26 ரூபாவில் மைனஸ் பண்ணணும். 26 ரூபாவில் 3 ரூபா 9 காசை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ முதல்ல 3 ரூபாய் மைனஸ் பண்ணுங்க. 23 ரூபா. இதில் 9 காசு மைனஸ் பண்ணீங்கன்னா 22 ரூபா 10 காசு. சரிங்களா? அது தற்போதைய விலை தானே கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபா 10 காசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த போலாமா? இது புரிஞ்சதா அப்படின்னு? அதாவது 20 ரூபா இருக்கு ஒரு எண்ணெயோட ரேட்டு, 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 30% இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 26 ரூபாயா ரேட்டு மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 15% வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. 26 ரூபாவில் 15% வந்து 3 ரூபா 9 காசு. இந்த 3 ரூபா 9 காசை கழிச்சோம்னா 21 ரூபா 10 காசு தற்போதைய விலை. புரிஞ்சதா? இது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா நம்ம போட்டாகணும். சரிங்களா? எக்ஸாம் பார்ப்போம்.
இரு தொலைக்காட்சிகளை ஒருவர் ஒவ்வொன்றையும் 1200க்கு விற்றால் ஒன்றில் 20% லாபமும் மற்றொன்றில் 20% நஷ்டமும் அடைகிறார் எனில் அவர் அடைந்த மொத்த லாபம் அல்லது நஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? அதாவது இதுவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே ஃபார்முலாலே நம்ம போட்டுடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அந்த ஃபார்முலா இருக்குல்ல. பாருங்க, முதல்ல வந்து என்ன அப்படின்னா 20% லாபம் அடைகிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20% நஷ்டம் அடைகிறார். அப்போ முதல்ல லாபம்னா +20, அதுக்கப்புறம் நஷ்டம்னா -20, அப்புறம் -400 அப்படின்னு சொல்லி கீழே 100 வரும். ஏன்னா என்ன பண்ண போகிறோம், +20 இன்ட்டு -20 பண்ணோம் அப்படின்னா 400, 20 20 400, என்ன 20னா -400, அதான் -400 போட்டிருக்கு. இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். 20ல் 20 போச்சுன்னா 0, அப்போ -4 மட்டும் வரும். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா லாஸ் 4% லாஸ். ஆன்சர் இந்த ஃபார்முலாலே போட்டுடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு வட்டத்தோட ஆரம் 10% அதிகரிக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வட்டத்தோட ஆரம் 10% அதிகரிக்கப்பட்டுச்சுன்னா இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100. சரிங்களா? அப்போ இங்கே ரெண்டு வேல்யூவில் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா +10 ரெண்டு இடத்துலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, 10% அதிகரிக்கப்பட்டால் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவையும் +10 எடுக்கணும், பியையும் +10 எடுக்கணும். ரைட்டா? புரிஞ்சுதா? அப்போ இங்கே என்ன வரும், 10 10 5 100ன்னு வரும், கீழே 100. சரிங்களா? 10 10 எவ்வளோ ஆச்சு, 20. ரைட்டா? ஒரு 100 100, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம்ல, ஒரு 100 தானே, அப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா 21. எதில் வந்துருக்கு, நமக்கு ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ 21% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சி ஆன்சர் நமக்கு கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுதா? எக்ஸாம் போலாமா? ஓகே. அது ஒரு சதுரம் பக்கம் 50% குறைகிறது எனில் அதன் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம். ஒரு சதுரத்தோட பக்கம் வந்து பார்த்தோம்னா 50% குறையுது. அங்கே பார்த்த மாதிரியே தான் 50% குறைனா -50 எடுக்க போகிறோம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100 ஃபார்முலா. அப்போ என்ன பண்ண போகிறோம், -50 தான் ரெண்டு இடத்துல எடுக்க போகிறோம். இப்போ -50 -50 மைனஸ் இன்ட்டு அதாவது இங்கே -50 இன்ட்டு -50னா 5 25 2 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். சரிங்களா? அப்போ ப்ளஸ் 2500 டிவைடட் பை 100. 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாம். 50 50 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -100ன்னு வரும். ப்ளஸ் இதோட ஒரு 25 பண்ணிங்கன்னா -75 -75. அப்போ 75% மைனஸ்க்கு டிக்ரீஸ்னு அர்த்தம். சரிங்களா? மைனஸ் வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 75% டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் சம். ஒரு செவ்வகத்தோட நீளம் 20% அதிகரிக்கிறது, அதன் அகலம் 10% குறைந்தால் அதன் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம். சரிங்களா? அதாவது ஒரு செவ்வகத்தோட நீளம் 20% அதிகரிக்குதான், அப்புறம் 10% குறையுது அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100. இப்போ இங்கே என்ன எடுக்கணும், ஏவோட வேல்யூவை +20ன்னு எடுக்கணும், பியோட வேல்யூவை -10ன்னு எடுக்கணும். சரிங்களா? இப்போ +20 -10, இங்கே மைனஸ் தான் வரப்போகுது. 20ம் 10ம் 200ன்னு வரும், டிவைட் பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 20ல் 10 போச்சுன்னா 10 -2 ஈக்குவல் டு 8. 8ன்றது ப்ளஸில் தானே இருக்குது. அப்போ 8% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டி ஆன்சர் நமக்கு ஆன்சர் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம். ஒரு கன சதுரத்தின் பக்கம் 5% அதிகரித்தால் அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? இப்போ இதுவரையும் பார்த்ததெல்லாம் 2D டைமென்ஷன் பார்த்துருப்போம், அதனால 2 வேல்யூ மட்டும் போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கன அளவுன்றப்ப 3D டைமென்ஷன். அப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து 3 வேல்யூ போடணும். அதாவது +5 தான், 5% அதிகரித்தால் அப்படின்னா +5 தான். என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஃபார்முலாவே a³ தான். அப்படின்றப்போ நம்ம 3 வேல்யூ போடணும். ரைட்டுங்களா? இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி பை 100. சரிங்களா? இங்கே என்ன வரும், +5 வரும். இங்கே என்ன வரும், +5 வரும். இங்கே 25 டிவைட் பை 100ன்னு வரும். நான் 5 25ல் 1 25 25 4 25 100ன்னு வரும். 5 5 எவ்வளோ ஆச்சு,
10 + 1/4. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4ன்னு வரும். இங்கே 4னா இங்கேயும் 4ஆல் பண்ணீங்க அப்படின்னா 40 + 1 = 41/4. ரைட்டா? 41/4 அப்படின்னு வரும். இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 41ஐயும் 4ஐயும் அடிச்சிங்கன்னா 10 நாள் 40ன்னு தெரியும். புள்ளி வச்சு 0 சேர்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். 2 நாங்க 8. புள்ளி வச்சு 0 சேர்த்தா இது 10ன்னு மாறும்ல. 2 நாள் 8 பேலன்ஸ் 2 இருக்கும். திரும்ப 0 சேர்த்தீங்கன்னா 5 20. இப்போ 10.25. இது என்ன இப்படியே விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணால் திரும்ப +or - a +or - b +or - ab/100. இப்போ ஏக்கு இங்கே என்ன எடுப்பீங்க அப்படின்னா 10.25ன்னு எடுக்கணும். பிக்கு என்ன எடுக்கும் அப்படின்னா 5ன்னு எடுக்கணும். ஏன்னா இது வந்து கன அளவு அப்படின்றப்ப என்ன பண்ணணும் 3 தடவை எடுக்கணும். ஆமாம், இந்த 5 எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 5 3 5 பண்ணணும். நம்ம 5 5 5ன்னு 3 டைம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது 2டையும் பண்ணணும். இது கூட வர ஆன்சர் தான் 10.25. இதை இது கூட பண்ணணும் கியூப் அப்படின்றனால. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இந்த சம் போட போகிறோம். இதை வச்சு போட போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் 10.25 + 5 திரும்ப இது 2டையும் மல்டிப்ளை பண்ணணும். 10.25 5 டைம் பண்ண போகிறீங்க. 10 5 டைம் பண்ணிங்கன்னா 50ன்னு வரும். 0.25 5 டைம் பண்ணீங்க அப்படின்னா 2.25 வருமா? ஆமாம். 10 5 டைம் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ வரும்னா 51.25ன்னு வரும். 10 5 டைம் பண்ணிங்கன்னா 50. 0.25 இருக்குது. இது 5 டைம் பண்ணால் 1.25. அப்போ 50 + 1.25 ஆட் பண்ணிங்கன்னா 51.25ன்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10.25 இதோட ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ 15.25ன்னு வரும். இது இல்லாமல் +0.5125ன்னு வரும். ஏன்னா இந்த 2 0 இருக்கனால அந்த பாயிண்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் முன்னாடி எடுத்துக்கிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா 15.7ன்னு வரும். 625% அதிகரிக்குது. 15.7625 15.7625 இன்க்ரீஸ்டு. புரிஞ்சுதா? இந்த 100 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 51.25 / 100னா இந்த 100 நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்னா 0.5125 இந்த பாயிண்டை மட்டும் நம்ம ரெண்டு இது முன்னாடி எடுத்துகிட்டு போனால் போதும். 100 கேன்சல் ஆகிடும். அது எப்படி கேன்சல் ஆகுது அப்படின்னா 51.25 / 100னா இங்கே மேலேயும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கீழே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த பாயிண்ட் இங்கே உள்ள முன்னாடி போயிடும். இது நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்படியே புரிஞ்சதா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, அடுத்த சம்மு. பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட, இப்போ இங்கே பி வச்சுப்போம், இங்கே கியூ வச்சுப்போம். பியின் சம்பளம் கியூவோட சம்பளத்தை விட 50% அதிகமாக இருக்குது. இப்போ கியூக்கு 100னா இவங்களுக்கு 150% சொல்கிறாங்க. பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% அதிகமாக இருந்தால், இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் குறைவாக இருந்தால்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. +or - p / 100 +or - p × 100. சரிங்களா? இப்போ +or - p போட்டுக்கணும். அப்போ இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா +50ன்னு அர்த்தம். இப்போ பாருங்க 50 / 100ஓட 50 ஆட் பண்ணிங்கன்னா 150 × 100. சரிங்களா? இது ஒரு 0 அடிச்சிடலாம், இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம். 3 5 15 2 5 10. சரிங்களா? 50 × 2 எவ்வளோ அப்படின்னா 100 / 3 அடிச்சிங்கன்னா 33 1/3%. 33 1/3%. புரிஞ்சுதா? 100 3 அடிச்சிங்கன்னா 33 தான் வரும். 33 1/3%. இது வரையும் புரிஞ்சுதா? அடுத்த சம்மு. ஏ என்பவர் பியை விட 25% உயரம் அதிகமானவர். இப்போ அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ +25 அப்படின்றது தான் பியோட வேல்யூ. ஃபார்முலா என்ன? +or - p / 100 +or - p × 100. இப்போ பியோட வேல்யூ என்ன? 25. 100ஓட 25 ஆச்சுன்னா 125 × 100. சரிங்களா? ஓர் 25 25 5 25 125. ஓரஞ்சு 5 25 100. அப்போ ஆன்சர் என்ன? 20%. 20% சொல்லக்கூடிய பி ஆன்சர் நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சதா? ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
ராம் என்ற மாணவன் குமாரை விட 25% மதிப்பெண் குறைவாக பெற்றுள்ளான். அப்போ பியோட வேல்யூ என்ன? -25. ஏன்னா 25% குறைவாக பெற்றுள்ளாரா? அப்போ ஃபார்முலா சொல்லுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு 100. இப்போ -25. சரிங்களா? அப்போ 100 -25 இன்ட்டு 100ன்னு வரும். இப்போ -25 அப்படியே வச்சுக்குவோம். 25 அப்படியே வச்சுக்குவோம். 100 இந்த இடத்துல வந்து மைனஸ் போட தேவையில்ல அவ்வளோவா. சரிங்களா? இங்கே மட்டும் தான் மைனஸ் பண்ணுற மட்டும் தான் போடணும். இங்கே மேலே தேவையில்லை. ஓகேங்களா? மேலே வேல்யூ மட்டும் போட்டால் போதும். அடுத்த 100ல் 25 போச்சுன்னா 75 இன்ட்டு 100. ஒரு 25 25 3 25 75. 100/3னா 33 1/3%. 33 1/3%. புரிஞ்சுதா?